வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நானும் என்னோடய உடன்பிறப்பும் எங்கே போயிட்டுருக்கோம் தெரியுமா? மாமா பார்க்குறதுக்காக போகிறோம். மாமா வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து நடந்து போகலான்னு சொல்லி நானும் என் தங்கையும் நடந்து போயிட்டுருக்கோம். இதுதான் என் தங்கச்சி. எல்லோரும் கேட்டுட்டு இருந்தீங்களே இவங்க யார் லைவில் காட்டுங்க இவங்க என் தங்கச்சி படிச்சுட்ருக்கா. அதனால் வந்து அதிகமாக வீடியோவில் காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காட்டலை. ஸோ வந்து என் ஊருக்கு வந்திருக்காங்க. நீர்க்காக்கா காட்டணும். நீர்க்காக்கா போகுதுங்களா, அதனால வீடியோ எடுக்கலாம் நினைக்கிறதுல பறந்துருச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் வந்து அம்மாவும் தங்கச்சி ஊர்லேருந்து வந்திருக்காங்கல்ல, மேரேஜ்க்கு வந்தாங்க தெரியுங்களா. வந்துட்டு இனி வந்து ஊருக்கு போயிடுவாங்க. இன்றைக்கோ இல்லை நாளைக்கு நைட்டோ கிளம்பி ஊருக்கு போவாங்க. ஏன்னா அம்மா வேலைக்கு போகணும் இல்லையா, அதனால போயிடுவாங்க. பாப்பாவும் கிளம்பிடுவாங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் தெரியுமா? மாமா பார்க்க போயிட்டுருக்கோம். அதை தாண்டி ஒரு தண்ணி இருக்குது, வத்தி வச்சு ஃபுல்லாக தண்ணி வத்திச்சு. இதுதான் மீன் இருக்குமாம்மா. இதுதான் அன்றைக்கி வந்து மீன் பிடிச்சிட்டு வந்து. ஆமாம், பாருங்க இப்படி இருக்கு. மாமா வந்து அங்கே வேலை செய்கிறாருங்க. ஜல்லி போட்டிருக்கு பார்த்தீங்களா, அங்கே நின்று மாமா வேலை செஞ்சிட்ருக்கு வெயிலில். மாமா பார்க்க தான் போயிட்டுருக்கோம் நானும் என் தங்கையும். பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் இருக்குது. ஆமாம், அங்கேருந்து அவரை பார்க்க வந்திருக்கோம். அவர் என்ன கிஃப்ட் தராருன்னு பார்க்கலாம். ஒரு கிஃப்ட் தர மாட்டாருங்க, சும்மா. இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்களா மீன் கொத்தி. இங்கே பாருங்க, ஐயோ பறந்துருச்சுங்க. அச்சா, மரங்கொத்தி. அது மீன் கொத்தி இல்லை, அது மறந்துச்சு. இது ரப்பர் மரம் பாருங்க எப்படி இருக்கு. இது எல்லாமே ரப்பர் செடி தான் பார்த்தீங்களா. இது வெட்டி விட்டுருக்காங்க. இன்னைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் வைப்பாங்க. இங்கே பாருங்க, பூ நல்லா அழகாக இருக்கு. குட்டி குட்டியாக இருக்குது பூவெல்லாம் பார்த்தீங்களா. பாருங்க மாமாவே காணாங்க, எங்கே நிற்குதுன்னே தெரியல பாருங்க. இப்போ என்னோடய அம்மாவும் அத்தையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். அம்மா வந்து எனக்கு முருங்கைக்காய் குழம்பு ரொம்ப பிடிக்குமா, ஸோ அதனால் வந்து அம்மா வந்து முருங்கைக்காய் குழம்பு செஞ்சிட்ருக்காங்க. அத்தை வந்து இட்லி வச்சுட்டு புட்டு அவிச்சிட்ருக்காங்க. என்னவா பண்ணுறீங்க? பூண்டு சொல்லுங்க. இந்த அம்மா பாருங்க, இந்த அம்மா இங்க பாருங்க. கோதுமை மாவு, தேங்காய் புட்டு வச்சது மாவு வரவிட்டே இந்த அம்மா வந்து புட்டு செய்யறாங்க. இட்லி. இந்த அம்மா வந்து முருங்கைக்காய் சாம்பார் செஞ்சுட்டு இருக்காங்க. சாப்பிடுவாங்க எல்லாரும். சாம்பார் இட்லி அடுத்து புட்டு. எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னேன் ரெண்டு அம்மா கிட்டேயும். என்னோடய மாமியார் வந்து ஹாய்ன்னு சொல்லி சவுண்டாக சொன்னாங்க. பட் எங்களோட அம்மாவுக்கு வந்து வெக்க வந்துச்சு. ஏன்னா என்னோடய அம்மா வந்து வீடியோவில் அவ்வளோவா வந்தது கிடையாது இல்லை. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சு. நான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணதுக்கு அதுக்கு முன்னே சொன்னாங்க. போதுமா? இது என்னன்னு சொல்லி பார்க்குறீங்களா? இங்கே வந்து இப்படி தாங்க வந்து மீன் வந்து சேல் பண்ணுவாங்க. இங்கே வந்து டெய்லியுமே மீன் கொண்டு வருவாங்க. சண்டே மட்டும் இங்கே மீன் கிடைக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சூற மீன் சொல்லுவாங்க. இது பேர் வந்து பெருசாக இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி வெட்டி வீட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. 50 ரூபிக்கும் கிடைக்கும், 100 ரூபிக்கும் கிடைக்கும், அந்த மாதிரி கிடைக்கும். இங்கே டெய்லி மீன் மட்டும்தான் ஸ்பெஷல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மீன் வாங்கிட்டு நான் மீன் சாப்பிட மாட்டேங்க. எனக்கு வந்து மீனில் சுத்தமாக இஷ்டம் இல்லை. ஸோ அதனால் வந்து மீன் நான் அதிகமாக விரும்ப மாட்டேன். மீன் மட்டுமே இல்லை, சிக்கன் மட்டன் எதுவாக இருந்தாலுமே அதிகமாக விரும்ப மாட்டேங்க. இங்கே ரொம்ப ஹீட்டாக இருக்குங்க. பார்த்திங்களா, இப்படி தான் வீடு எல்லாமே இருக்கும். பகலே லைட் எரிஞ்சிட்ருக்கு, ஸ்ட்ரீட் லைட்டு. இங்கே ஒரு கொக்கு இருந்துச்சு, நல்லா பெருசாக இருந்துச்சு. அதுதான் வீடியோ எடுத்தேன். பார்த்தா கேமராவில் சின்னதாக தெரியுது. மாமாவையும் மீட் பண்ணிட்டேன். அவர் வந்து சாக்லேட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாமே எனக்கு வாங்கிட்டு வந்திருந்தார். அது வந்து கொடுத்துட்டு திருப்பி ஒர்க்கு போகணும். ஸோ அதனால தான் எனக்கு கூப்பிட்ருந்தாங்க. இப்போ நான் வாங்கிட்டேங்க. பாருங்க, மாமா அங்கே நிற்கிறாங்க. நான் வாங்கிட்டேன். மாமாட்டையும் பேசிட்டேன். பட் வீடியோ என்னால் எடுக்க முடியல, ஏன்னா சரியான வெயிலாக இருந்துச்சு. ஸோ நான் வீட்டுக்கும் வந்துட்டேங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.